நம்ம இந்த ரைடோட கோல் என்ன, இந்த வண்டியை லவ் பண்ணுறது, இந்த வண்டியை ஓட்டிட்டு இன்னொரு வண்டியை லவ் பண்ணுறது இல்லை. இந்த ட்ரக்கெல்லாம் இருந்தது இல்லைங்க, அந்த ட்ரக்கு பின்னாடி மாட்டிக்கிட்டாரு. வண்டி ஓரக்கட்டு நின்று ஹைவேல நின்று ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வண்டி பார்க்க நல்லா தான் இருக்குது கும்முன்னு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எந்த லெசன்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு போஸ்ட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வன். அநேகமாக பைக்கிங் பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசி போடுற vlog இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டு ஷரத்னு ஒருத்தரிங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து பர்ன் மவுண்டேன்னு ஒரு பிளேஸ் இருக்குது அட்லாண்டா பக்கத்தில். ஸோ இங்கேருந்து ஒரு 1 hour ட்ரைவ் அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் வந்து ஒரு 2 hours ட்ரைவ் இருக்கும். க்ளோஸ் டு 100 miles ரவுண்ட் ட்ரிப் இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த போகிற எக்ஸ்பீரியன்ஸை vlog பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். see you. ஸோ அநேகமாக வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்து vlog எடுக்கிறேன். கோப்ரோ ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு. இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன், ஆனால் இந்த மாதிரி பேசியெல்லாம் எடுத்தது கிடையாது. ஸோ எப்படி வருது, ஆடியோ அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மைக்கெல்லாம் செட் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த Insta360 கேமரா வந்து இங்கே மவுண்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஆங்கிள்ஸில் தான் நான் வந்து ரீல்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன்னா, அந்த Insta360யோட ஸ்டிக்கு வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து நான் இந்த மிரரில் மாட்டிட்டு ஸோ இந்த பர்டிகுலர் ஆங்கிள் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேருந்து கேமரா இருந்து ஒரு ஆங்கிள் கிடைக்கிறதுக்கு இது இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டர் வியூ கிடைக்கணுன்ற மாதிரி நினச்சேன். அண்ட் ரொம்ப நாள் இங்கே குளிர், அட்லாண்டாவில் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் எல்லாமே கொஞ்சம் நல்லா குளிராக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் 70 above போச்சு. ஸோ விச் இஸ் ஒரு வின்டர் முடிஞ்சு இன்னும் சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல வெதர் தான் இந்த டெம்பரேச்சர். ஸோ அது பார்த்தோன்னே ஒர்க்கை வந்து கொஞ்சம் பர்மிஷன் போட்டு ஏர்லியாகவே லாக் அவுட் பண்ணிட்டேன். இன்றைக்கி அநேகமாக 5 o'clock 5:30 வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து சரி ஓகே ஒரு 3 o'clock லாக் அவுட் பண்ணிட்டு ஒரு ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ பார்ப்போம். பையன் வீட்டுக்கிட்டே வந்துட்டேன். பையன் வெளில இருக்கானா என்னன்னு தெரில. ஷரத்துன்னு சொன்னல, அவரோட வீடு தான் இது. வீடியோவில் தான் அவர் இவர்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நேரில் வந்து கேவலமாக பேச மாட்டோம், கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிப்பேன். இதே நம்ம சென்னை பசங்க, சென்னை ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுன்னா வந்து வண்டியாக கேட்பேன். சரத்து ஒரு வணக்கம் போடுங்க. என்ன சேனலு? சேனல் என்ன ஆன் ஆகலையா ப்ரோ? சேனல் 5 தானே? ஏதோ ஃபர்ம்வேர் அப்கிரேட் விட்ருக்கான்னு நினைக்கிறேன். சும்மா ஓட்டுற நம்மளுக்கே இவ்வளோ வலிக்குது. இவனுங்களாம் இது தொழிலாக வச்சுட்டு இதை செட் பண்ணி இதை ஓட்டி எம்மம்மா கொஞ்சம் கஷ்டம்தான். போலாமா? உங்களது எனக்கு கேட்கலையே. இல்லை ஃபோனில் எனக்கு கேட்கல. என்ன பிளான் இப்போது? எங்கேயாவது நடுவில் ஸ்டாப் போடுறோமா இல்லை ஒரே ஸ்ட்ரைட்டு தானா? ஆமாம், கேஸ் போடுவோம். சரி வாங்க, வழக்கம் அந்த பிபிலேயே போட்டுக்கலாம். அதாங்க இப்போ அங்கேருந்து ஷரத் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 15-20 minutes வந்து ரைட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ எங்கே வந்துருக்குறோன்னா, பால் கிரவுண்ட்னு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டாரிக் டவுன் டவுன், ஒரு ஸ்மால் சிட்டி மாதிரி, சிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்கும். அந்த டவுனுக்கு வந்தோம். அந்த டவுனுக்கு க்ராஸ் பண்ணி நேராக டாக்கிங் ராக்குன்னு சொல்லிட்டு, அது பால் கிரவுண்டை விட அது இன்னும் ரொம்ப சின்ன சிட்டி. சின்ன டவுனுன்றது வந்து டாக்கிங் டவுன்னா ஒரு ஸ்ட்ரீட் தான் இருக்கும், அதுதான் அந்த டவுன். அதனால் ஒரு க்யூட்டாக இருக்கும். அந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஸ்டாப் போட்டு அங்கேருந்து பர்ன் மவுண்டன் போய் அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடலான்னு. மேபி அங்கேருந்து கல்னோகான்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போவோமான்னு தெரியல. சரத்தோட டைமிங் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போகலாமா இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடலாமான்னு பிளான் பண்ணி வந்துடுவேன். ஸோ வாங்க அப்படியே போவோம். ஸோ அந்த டாக்கிங் கிராஃப் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. மற்றபடி இங்கேருந்து டாக்கிங் கிராஃப் போகிற வரைக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மாதிரி சைடில் வியூஸ் இருக்கும், இந்த மாதிரி பக்கத்தில் அங்கே நேராக மவுண்டன், இப்படியே ஸ்ட்ரெயிட் ரோட். ஓகே ஓகே வாங்க. ஆமாம் டாக்கிங் ராக். ஆமாம் TALKING டாக்கிங் ராக். வாங்க நான் இங்கே நிற்கிறேன். நல்லா தான் இருக்குது வண்டி. வண்டி ஓவர்கட் நின்று ஹைவேலேருந்து ரெஸ்ட்டுக்கிட்டு இருக்கிறேன். வண்டி பார்க்க நல்லா தான் இருக்குது கும்முன்னு. இதே வந்து S1000RR இருந்திருந்தால் இன்னும் கும்முன்னு இருந்திருக்கும். இது வெறும் கும்முன்னு இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து சரத்துக்கு தான் வெயிட் பண்ணுறோம். சரத் வந்து ஒரு அந்த ட்ரக்கெல்லாம் இருந்தது இல்லைங்க, அந்த ட்ரக்கு பின்னாடி மாட்டிக்கிட்டார். இந்த சென்ஸ் வந்து அது பிளாக் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு லெஃப்ட் எடுத்துட்டேன் இந்த டாக்கிங் ராக் போகிறதுக்கு. அண்ட் சரத் வந்து அப்படியே நேராக போயிட்டார். அவர் பர்ன் மவுண்டன் போட்டிருந்தார் ரூட்டு. ஸோ அந்த நம்ம ஒரு லெஃப்ட் எடுத்தோம்ல, அந்த லெஃப்ட்லேருந்து அப்படியே நேராக போனால் பர்ன் மவுண்டன் போயிடும். ஸோ அதனால் அவர் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோன்னு சொன்னார். அதனால் ஓரங்கட்டி நிறுத்தியிருக்கேன். நார்மலி இந்த மாதிரி ஹைவேஸில் வந்து இந்த மாதிரி ஓரங்கட்டி நிற்கக்கூடாது. காப் பார்த்தானா உடனே வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்பாங்க, வந்து எதுக்கு நிற்கிற, ஏதாவது பிரேக் டவுன் ஆகிடுச்சான்னு. பட் ஸ்டில் வந்து நம்ம ஒரு அப்படி வந்தாங்கன்னா சொல்லிக்கலாம், ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னு. பட் நானே நார்மலாக இந்த மாதிரி நிறுத்தினதில்லை. இந்த மாதிரி ஹைவேஸில் நல்லா தான் இருக்குது வியூ. அந்த ஹைவேஸில் அப்படியே இந்த வண்டியை பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேருந்து. அண்ட் இந்த வண்டியில் இந்த விண்ட்ஸ்க்ரீன் வந்து ஹைவேஸில் ஏற்ற மாதிரி இதை ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இப்படி ஏற்றினா விண்டு வந்து ரொம்ப விண்ட் பிளாஸ்ட் இருக்காது, இது கம்மியாயிரும். இது இறக்கிக்கிட்டோன்னா அந்த ஏரோடைனமிக்ஸ் நல்லாயிருக்கும். நான் நார்மலாக இப்படி வச்சு ஓட்டுவேன். ஸோ அது கரெக்டாக இருக்கும். சரி, சரத்து வந்த அப்புறம் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஆனால் ஒன்றா கையை வேறு தூக்கிடுறானுங்க, இந்த 2 விரலை வச்சுருக்கானுங்க, சும்மா இப்படி காட்டிகிட்டு இருக்கானுங்க. அவனுங்க காட்டினா நம்மளும் காட்ட வேண்டியதாக இருக்குது. டெய்ல் ஆஃப் ட்ராகன் போகும்போதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. வண்டி ஓட்டுக்கிட்டானா டேர்னிங்கில் உட்காந்து கையை காட்டிட்டு எங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி. சொல்ல தெரியல. பார்த்து ப்ரோ வண்டி. தெரியும். வைன் ஸ்லஷ் அப்படின்னு என்னமோ கருமத்தை வச்சுருக்கானுங்க. ப்ரோ ஒரு அட்வென்ச்சர் பைக்கோ ஏதோ ஒன்று இருந்தால் இதில் இறக்கி ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு கார் அந்த பக்கம் போச்சு. ப்ரோ இவ்வளோ பெரிய ஹோட்டலில் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஹோட்டலில் ஒரு பையன் இல்லை, ஓப்பன் பண்ணி யாருக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியலையே. ஆ
இங்கேம்மா ரைட்டு போறியா லெஃப்ட்டு போறியாம்மா நீ? எங்கே வருது? ஓகே, இப்போ போன இதுக்கு வந்து கேமரா கொஞ்சம் திரும்பிடுச்சு. இதுதான் பர்ன் மவுண்டனோட வியூ. இங்கேருந்தே அந்த வியூ பாயிண்ட் தெரியுமே ப்ரோ, அது மேலே இருக்கு அதுதானே? இங்கேருந்தே அந்த வியூ பாயிண்ட் சூப்பராக தெரியும். என்ன ப்ரோ, பர்ன் மவுண்டன் வந்தாச்சு, இங்கேருந்து என்ன கால் எடுக்க போகிறீங்க? ஓகே, ஒரு வழியாக பர்ன் மவுண்டன் வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள் அந்த ரோடு சூப்பராக. ப்ரோ இந்த வண்டி தான் ப்ரோ வாங்க சொல்கிறேன் உங்களை. ஓகே, சரி. சரி, இங்கேருந்து அவங்ககிட்டலாம் பேசியாச்சு. அவனுக்கிட்டலாம் அந்த பைக்கர்ஸ் 2 பேர்கிட்ட பேசி அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, அவனுக்கு வண்டியை பற்றி கொஞ்சம் பேசி அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ கிளம்புறோம். இப்போ அமிகோலா ஸ்டேட் பார்க்குன்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறது தான் பிளான். ஸோ ஜல்னோக்கா போனால் ரொம்ப லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு பிளானை கொஞ்சம் மாற்றிட்டோம். இந்த பைக்கர்ஸ் இந்த வழியில் தான் வந்தாங்க. அவங்க வரும்போதே சொன்னாங்க நிறைய வந்து சால்ட்டெல்லாம் ரோட்டில் போட்டுருக்கு. சால்ட்டுன்னா இங்கே பனியாயிரும். ஸோ ஐ மீன் நைட்டெல்லாம் வந்து ரொம்ப பனியாயிரும். ஐஸ், இந்த ஐஸ் கட்டி மலை அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதுக்காக சால்ட்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கார்னர்ஸ்லாம் எடுக்கும்போது பார்த்து எடுங்க, ஸ்லிப்பரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு கேர்ஃபுல்லாக ஒழுங்காக ஓட்டுவோம். பொறி பொறியாக கல் இருக்குது ரோட்டில், திரும்பவே பயமாக இருக்குது. அவனுக்கு சொல்லனாலும் தெரிஞ்சிருக்காது. அவனுக்கு சொன்னக்கப்புறம் ஒரு கார்னருக்கும் ஆஹா சாயலாமா வேணாமா, திடீர்னு கல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, கல்லெல்லாம் இருந்ததுன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. 5 மணி ஆகுது இங்கேயே, 5 மணி ஆகுது இங்கேயே. மேலே அந்த லாட்ஜ் தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் கேம்பிங். அங்கேருந்து தான் வியூ செம்மையாக இருக்கும். அங்கே போய் நிறுத்திட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு ஜூட் விட்ருவோம். இந்த இடத்துக்கு தான், இந்த ஸ்டேட் பார்க்குக்கு தான் நான் வண்டி வாங்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த வீக்கெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்த பிளேஸ் வந்து இங்கே தான். நேராக போகணும், நேராக போகணுமா? எங்கே போகணும்? அப்புறம் நீங்கள் நடந்தோடனே உங்களுக்கு தானாக திறக்குது.
அங்கேருந்து வரும்போதே பார்த்தோம் இல்லை இந்த பில்டிங்கு. அவ்வளோதான், அமிகோலா வியூ பாயிண்ட் வந்தாச்சு, கிளம்ப வேண்டியது தான். வாங்க அப்படியே கீழே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான், ஒரு வழியாக வந்தாச்சு. ஒரு குட்டி ரைடு ஒன்று போடலான்னு பார்த்தோம். ஸோ கம்மிங்கில் கிளம்பிட்டு நேராக பால் கிரவுண்டு வழியாக வந்தோம். பால் கிரவுண்ட் வந்துட்டு தென் வி வென்ட் டு டாக்கிங் ராக் என்ற அந்த ஸ்மால் சிட்டிக்கு போனோம். ஸோ அந்த டாக்கிங் ராக் போய் தென் அங்கேருந்து வி கேம் பேக் டு பேர்ன் மவுண்டன். பேர்ன் மவுண்டன்லேருந்து இப்போ வந்து வி ஆர் அட் இந்த பிளேஸ் பேர் என்னங்க மறந்து போச்சு, அமிகோலா ஸ்டேட் பார்க் லாட்ஜ். ஸோ இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட்டு, இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டோம், அப்படியே கிளம்ப வேண்டியது தான் இப்போ வீட்டுக்கு. இந்த என்ட்ரன்ஸில் இந்த லாட்ஜில் வந்து இந்த ட்ராலியெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, இங்கே பாருங்கள், கேம்ப் ஃபயர் நைட் பண்ணுறதுக்கு வுட்டும் இங்கேயே வைக்கிறாங்க. வுட்டு போட்டு பரவாயில்ல, ஒரு வீக்கெண்ட் கெட்டு மாதிரி ஃபேமிலியோடு வந்தால் நல்லா ஜாலியாக கேம்ப் ஃபயர்லாம் பண்ணி நல்லா சமைச்சு க்ரில்லாம் போட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு கிளம்பலாம். அவ்வளோதாங்க, இப்போ வண்டிக்கிட்ட வந்தாச்சு. ஸோ பார்ப்போம், ஒரு நல்ல சூப்பர் ரைட் கம்மிங்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டு பால் கிரவுண்ட் போனோம். அங்கேருந்து டாக்கிங் ராக், பேர்ன் மவுண்டன், இப்போ அமிகோலா ஃபால்ஸில் இருக்கிறோம். இப்போ இங்கேருந்து நேராக வீட்டுக்கு தான். இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம், எந்த லட்சணத்தில் வீடியோ வந்திருக்குன்னு பார்த்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பை, see you.